ஷரீக்க லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சான்றளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைய ஜும்மா குத்பாவில் பேச்சு ஸ்பீச் அப்படிங்கிற தலைப்புல குர்ஆன் என்ன கூறுகின்றது என்பதையும் சில கருத்துக்களையும் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்பாக ஒரு முறை எண்ணம் அப்படிங்கிற தலைப்புல ஜும்மா பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பேச்சுங்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அதாவது எண்ணத்தின் வெளிப்பாடாக பேச்சு இருக்கு, எண்ணத்தின் வெளிப்பாடாக செயல்கள் இருக்கு. எண்ணம் தான் மூலமாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதர்கள்ட்ட முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியதாக எண்ணம், பேச்சு, செயல் இந்த மூன்றும் இருக்கு. அதில் எண்ணம் பற்றி நம்ம பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேச்சு பற்றி கற்றுக்கொள்வோம். பேச்சு எப்படி இருக்க வேண்டும், பேச்சானது எப்படி இருக்க வேண்டும், குர்ஆன் நமக்கு அறிவுறுத்துகின்றது. 20ஆம் அத்தியாயம் 44ஆம் வசனத்துல பேரோ கிட்ட கூட, இந்த கொடுங்கோல் அரசன் பேரோ கிட்ட கூட மூசா என்ற தூதரை, நபியை அனுப்பும் பொழுது அவரிடத்திலே சொல்லப்படுகின்றது, நல்ல முறையில் அவனுடன் பேசுங்கள், அவன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவோ அல்லது பக்தி மானாகவோ ஆகிவிடக் கூடும் என்று. அந்த அளவுக்கு பேசுவதற்கு அந்த விஷயம் நளினமாக நல்ல விதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. 25ஆம் அத்தியாயம் 63ஆம் வசனத்துல, பூமியில் நிதானமாக நடப்பவர்களே மிக்க அருளாளரின் வணக்கசாலிகள் ஆவர். மேலும் அறியாதவர்கள் அவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் அமைதியை மட்டுமே கூறுவார்கள். எதிராளி முட்டாள்தனமாக பேசினாலும், அகம்பாவமாக பேசினாலும், ஆணவமாக பேசினாலும் அவர்கள்ட்ட திரும்பி அவங்களுடைய பதிலானது சாந்தியாக இருக்கும், அமைதியானதாக இருக்கும். 23ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம், மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள், வீண் பேச்சு பேச மாட்டாங்க. 25ஆம் அத்தியாயம் 72ஆம் வசனத்தில், அவர்கள் பொய் சாட்சி பெற மாட்டார்கள், வீண் பேச்சுகளை அவர்கள் எதிர்கொள்ளும் போது அவர்களை அதனை அலட்சியம் செய்து விடுவார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு, நபியின் மனைவியர்களுக்கு அல்லாஹ் ஒரு அறிவுறுத்தல் தருகின்றார். ஒரு அந்நியர்களாக அந்த வீட்டிலே பிரவேசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்று நபியின் மனைவியருக்கு அறிவுறுத்துகிறார். அது ஒரு முன்னுதாரணம் என்பதாக இங்கே உபதலைப்புல இடப்பட்டிருக்கு. 33ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனத்துல அது இருக்கு. இந்த விஷயத்தை மட்டும் படிக்கிறேன். நீங்கள் நன்னெறியை கடைபிடிப்பீர்களாயின் உங்களுக்கு அதிகமான பொறுப்பு உள்ளது. எனவே தங்களுடைய இதயங்களில் நோய் உள்ளவர்கள் தவறான எண்ணங்கள் கொள்ளாதிருக்கும் பொருட்டு நீங்கள் மிகவும் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது எல்லா பெண்களுக்குமே பொருந்தும். அந்த முன்னுதாரணமாக அவர்கள் அதை செய்கின்றார்கள் பார்க்கிறோம். பெண்கள் ஆண்கள்கிட்ட, அதாவது அந்நிய ஆண்கள்கிட்ட குழைந்து பேசக்கூடாது, குழைந்து பேச வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கு. நாம் பேசும் பேச்சு, அந்த பேச்சானது முதலில் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கும் பொழுது உண்மையானதாக இருக்க வேண்டும், நன்மையானதாக இருக்க வேண்டும். நன்மையை நம்ம பேசினா மட்டும் பத்தாது, அது செயல்ல காட்டக்கூடியவர்களாக, அதை துவக்கி வைக்கக்கூடியவர்களாக நாம தான் இருக்கணும். பேசுவது மட்டும் அது பேச பயனில்லாததாக இருக்கும். நன்மையை பரப்ப வேண்டும் என்றால் நன்மையை பேசுபவர் முதலில் அதனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சகோதரர் கூட சொல்வார், செய்து காட்டி உபதேசிப்பது என்பது. நாம் சொல்ல போகும் விஷயம் ஒரு சொற்பொழிவாக இருக்கலாம், ஒரு மேடை உரையாக இருக்கலாம், ஒரு விவாத நிகழ்ச்சியாக இருக்கலாம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய கேஷுவல் பேச்சாக இருக்கலாம், அன்றாட பேச்சு வழக்குகளா அந்த விஷயமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது எப்படி இருக்க வேண்டும் அது ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி, குர்ஆன் அடிப்படையில பெரும்பாலும் அது குர்ஆன் வசனங்களாகத்தான் இருக்கு. நான் வசனங்களை கோட் பண்ணாம விஷயங்கள் மட்டும் சொல்றேன். சுற்றி வளைக்காமல் நேரடியாக பேச வேண்டும். பேச்சானது என்ன விஷயம்
அவங்கள்ட்ட கடத்தப்பட வேண்டுமோ அதை குறிப்பாக சொல்ல வேண்டும். அதை வந்து சொல்வதற்கு பதிலாக வேற வேற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க அல்லது மனம் நோவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சுற்றி வளைத்து போல பேசுவது அல்லது அந்த மாதிரியாக செய்யக்கூடாது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுற்றி வளைக்காமல் பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும் என்று குரான் கட்டளை இருக்கு. தான் பேசுவது என்னவென்று தெரிந்து பேச வேண்டும். அல்லாஹ் கிட்ட பேசுறதையும் அல்லாஹ் அப்படி சொல்றாரு, நீங்க வந்து போதையில் இருக்கும்போது தொழுகைக்கே நெருங்காதீங்க. என்ன என்னவென்று தெரிந்து பேச, கவனித்து கேட்பவர்களின் அந்த தகுதி நிலை, ஆடியன்ஸுடைய தகுதி நிலையை அறிந்து பேச வேண்டும். தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்க கூடாது. அது மாதிரி பேசக்கூடாது, பேசாமல் இருக்க வேண்டும். தன்னை மறந்து பேசாமல் இருக்க வேண்டும். என்ன பேசுறோம், நமக்கு வார்த்தை என்ன வருது, சிலருடைய பேச்சு அப்படி இருக்கும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிறதுக்கு பல யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்று சொல்லிடுவாங்க. அது அந்த வாக்கியத்தை மட்டும் மாற்றிடுவாங்க. மதில் மேல் பூனை என்பதற்கு பதிலாக பூனை மேல் மதில் என்று சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொன்ன வார்த்தையை அவங்களுக்கு கவனிக்காம அதை பார்க்காம சொல்றது, மாற்றி ஒன்று மாற்றி ஒன்றாக சொல்வது, அப்படிலாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. அடுத்து பெருமை இல்லாமல் பேச வேண்டும். வீண் பேச்சு பேசாமல் இருக்க வேண்டும். புறம், அவதூறு, பழி, அபாண்டம், கேலி, கிண்டல், பரிகாசமாக பேசாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நெகட்டிவ். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஞானத்துடனும் இதமான ஒரு நிதானத்தோடும் பேச வேண்டும். அழுத்தம் திருத்தமாக நறுக்கு தெரித்தாற் போல தெளிவானதாகவும் புரியும் வகையிலும் பேச வேண்டும். சில பேர் வந்து வாய்க்குள்ளே பேசுவாங்க, மனம் பேசுவாங்க. அவங்க பேசுறது காதுல விழுவாது, அடுத்தவங்க காதுல விழுவாது. அது எஃபெக்டிவா பேசணும். அதான் இப்போ நம்பிக்கையாளர்கள், சரணடைந்தவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. தெளிவா பேசணும், புரியும் வகையில பேசணும், அழுத்தம் திருத்தமாக பேசணும். அந்த குறைந்து பேசுறது கூட வந்து அது கூட அந்த வகையில தான். அந்த குறைந்து பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாரு. அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஸ்ட்ராங்கா பேசணும். ஆண்கள்கிட்ட அந்த பெண்கள் பேசணுங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அதே மாதிரி ஒருவர் மற்றவர்கிட்ட கூட ஒரு என்ன சொல்றது, அழுத்தம் திருத்தமா பேசணும். இல்லைன்னா புரியாது, வார்த்தைகள் புரியாது. எனக்கு என் மகன்லாம் அப்படிதான் பேசுறான், நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இப்படி பேசக்கூடாது, அழுத்தம் திருத்தமா வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு பேசணும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பதற்றம், தடுமாற்றம், வாய் குளறல், சிக்குவாய், அதான் அது வந்து பிரார்த்தனையாகவே பண்றார். என்னுடைய நாவில் உள்ள ஒரு முடிச்சை அவிழ்த்து விடுவீராக, என்னுடைய பேச்சை அவர்கள் விளங்கி கொள்ளும் பொருட்டு மூசா அந்த பிரார்த்தனை பண்றாரு. ஏன்னா அவங்க நாவு பின்னி கொள்கின்றது என்று சொல்றாரு உணர்வுல. அப்ப அந்த திக்குவாய், வாய்க்குளறல் இல்லாமல் பேச வேண்டும். இப்ப எனக்கு கூட வாய்க்குளறல் வருது, பதட்டம் வருது, அதெல்லாம் இல்லாம இல்லை. ஆனா அதை நோக்கி நம்ம போகணும், அதை நோக்கி நகரணும். அப்படியே பேசணும்ன்றது இல்லை, அப்படியே பேச அதை சரி பண்ணணும். அதுக்காக அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும். தைரியத்துடன், கான்பிடன்ஸ்ங்கிறது தன்னம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க, அது கூட சில பேருக்கு தவறாக தென்படலாம். தைரியத்துடன் சாந்தமான துணியில் தேவையான அளவு சப்தத்துடன் பேச வேண்டும். ரொம்ப உக்கிரமா ஆக்ரோஷமா பேசணும்னு அவசியம் இல்லை. சில பேச்சாளர்கள் வந்து ஆக்ரோஷமா பேசுவாங்க. சில பேர் அப்படி நட்பு ரீதியா அழகா அன்பா, பெண்கள்லாம் பேசுற அந்த இதுல எல்லாம் கேட்டீங்கன்னா, அந்த ஜெயந்தி ஸ்ரீன்னு ஒன்று இருப்பாங்க, ரொம்ப அப்படி குறைந்து அமைதியா அன்பா நட்பா பேசுவாங்க. அவங்க பேசுறதே அப்படி இனிமையா இருக்கும் கேட்டு. அந்த மாதிரியான பேச்சுகள்லாம் இருக்கு. சில பேர் நகைச்சுவையா பேசுவாங்க, சிரிக்க பேசுவாங்க. அந்த மாதிரி பல விதங்கள்ல அவங்களுடைய ஸ்டைல் இருக்கு, அது அவங்களுடைய தனிப்பட்ட பாணி. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு வந்து கடினமா பேசக்கூடாதுங்கிறத 3:159 அந்த முகம்மதுக்கே அறிவுறுத்துங்க. நீர் முரட்டுத்தனமானவராகவும் அற்பத்தனமான உள்ளத்துடனும் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை கைவிட்டு விட்டு இருப்பார்கள், ஓடியே போயிருப்பாங்க. அவரு அப்படி பேசல, அவர் பேசக்கூடாது. அவருடைய அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக அவர் வந்து
அவ்வளவு இணக்கத்துடன் அன்புடன் பேசக்கூடியவராக இருந்திருக்காரு. அப்படி மாற்றி இந்த மாதிரி பேசக்கூடியவராக இருந்திருந்தீங்கன்னா உன்னை விட்டு ஓடி இருப்பாங்க அப்படின்னு. அதான் அந்த மிரட்டுத்தனமாக இருக்கிறதுங்கிற பேச்சத்தான் சொல்லுது. அவங்க தங்களுக்கு இடையில் கனிவுடனும் இரக்கத்துடனும் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு அந்த பேச்சு தான் சொல்லுது, பேச்சையும் சொல்லுது. அது வந்து 48ஆம் அத்தியாயம் 29 இருக்கு, 17ஆம் அத்தியாயம் 53 இருக்கு, 16ஆம் அத்தியாயம் 25 அதான் அந்த வசனங்கள்ல உள்ள அந்த பகுதியை மட்டும் தான் படிக்கிறேன். முதல்ல கூட அப்படித்தான் படித்தேன். இயன்ற வரையில் மிகச்சிறந்த முறையில் அவர்களுடன் விவாதம் செய்யுங்கள். எதிராளிகள் கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் விவாதம்ங்கிறது வந்து மிகச்சிறந்த முறையில் இருக்கணும். அவங்களுக்கு அதாவது திணிக்கக்கூடிய விஷயமா திணிக்கக்கூடிய முறையில இருக்கக்கூடாது. அடக்கி அதிகாரம் பண்ணி பேசக்கூடியதாக இருக்கக்கூடாது. விவாதம்ங்கிறது அந்த நம்ம தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, விவாதத்துடன் தோல்வி அடைகிறோம். அல்லாவுடைய விஷயம் தோல்வி அடைய போவதில்லை, நாம தோல்வி அடைய போறோம். அப்ப கூட அந்த இணக்கத்தை தான் பராமரிக்கணுமே ஒழிய அந்த காட்டுத்தனமாக பேசக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு நகைச்சுவையை கூட வந்து தவறாக ஆகாத வரையில் மற்றவர்களை புண்படுத்தாத வகையில் பேசுவது ஒன்றும் தவறில்லை. அந்த உடல் குறைகளை சொல்லி காட்டி பேசுவது அதெல்லாம் வந்து நகைச்சுவையின் பேரில் தவறாக செய்யப்படுகிறது. இந்த விஷயங்கள்லாம் நான் ஒரு தவறு இழைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். ஆனால் அவற்றை நோக்கி நம்ம நகர வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். இந்த பேச்சானது சரியாகுவதற்கு நாம என்ன செய்யணும்? இந்த பேச்சு வந்து நமக்கு இந்த மாதிரி சொன்ன மாதிரி இல்லை, நம்ம தவறா பேசிட்டு இருக்கோம், பொருந்தல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்குவோம். 4ஆம் அத்தியாயம் 9 தங்களுக்கு பின்னால் தங்களுடைய சொந்த குழந்தைகளை விட்டு செல்வதை பற்றி கவலைப்படுபவர்கள் கடவுளை கருத்தில் கொள்ளவும் மேலும் நியாயமாக நடந்து கொள்ளவும் வேண்டும் அப்படிங்கிறது இது இருக்கு. அந்த அரபியில வந்து கூழு கவுலன் ஷதீதா வார்த்தை சரியான அந்த 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 கூழு கவுலன் ஷதீதாங்கிறது 33ஆம் அத்தியாயம் 70 இடம்பெறுது. அதுல என்ன பாக்குறோம்னா, நம்பிக்கை கொண்டோரே கடவுளிடம் பக்தியோடு இருங்கள், மேலும் சரியான கூற்றுகளை மட்டுமே கூறுங்கள். அந்த சரியான கூற்றுகளை பேசுறதுல வந்து எதுவுமே தப்பா இருக்கக்கூடாது. பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி குறை பேசி அவதூறு பேசி அந்த மாதிரியான விஷயங்களை புறம் பேசக்கூடிய விஷயங்களை பேசக்கூடாது. சரியான கூற்றுகள், கூற்று சரியாக இருக்குதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொண்டுதான் சொல்ல வேண்டும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அதான் அந்த பிரார்த்தனையே வந்து அவர் செய்யறாரு மோசஸ். அதை படிக்கலாம். என் ரட்சகரே என் சுபாவத்தை குழுவிப்பதாக 20ஆம் அத்தியாயம் 25 அதுக்கு அந்த பேச்சுக்கு இதுதான் அந்த மூலமாக ஆதாரமாக இருக்கு. இதயம், அந்த இதயம் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய இதயத்தை விரிவாக்கி வைப்பீராக. அதாவது கூல் மை டெம்பர் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல. என் ரட்சகரே என் சுபாவத்தை குளிர்விப்பீராக. எப்பவுமே அமைதியா பண்பா இருக்கணும், பதற்றம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிரார்த்தனை. அது ஏன்னா மேலும் எந்த விஷயத்தை எனக்கு எளிதாக்குவீராக. அந்த செயலையும் அது உட்பட்டு செயல்ல வந்து செயல் அமைதியா சரியாக செய்ய வேண்டும், எளிதானதாக இருக்க வேண்டும். மேலும் எனது நாவில் உள்ள ஒரு முடிச்சை அவிழ்த்து விடுவீராக. அவருக்கு அந்த திக்குவாய் பிரச்சனை இருந்திருக்குங்கிறதுனால மட்டுமில்ல, பொதுவாக நம்ம பேசும்போது எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்கும், பொருந்தும். ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பேசுவோம், தவறா பேசுவோம், கோபப்பட்டு பேசுவோம், ஆத்திரப்பட்டு பேசுவோம், ஆவேசமா பேசுவோம். அதெல்லாம் எலிமினேட் பண்ணப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதுக்காக வந்து நம்ம ஒரு ஞானி போல பேசணுங்கிறது இல்லை, இயல்பா பேசணும், அவ்வளவுதான். இதன் பயனாக அவர்கள் எனது பேச்சை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த பிரார்த்தனை முடியுது. 20ஆம் அத்தியாயம் 28 நாலு விஷயத்தையுமே மொத்தமாகத்தான் நம்ம பிரார்த்தனையில வைக்கணும். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த விஷயம் அதாவது என்னுடைய சுபாவத்தை, என் ரட்சகரே என் சுபாவத்தை குளிர்விப்பீராக, மேலும் இந்த விஷயத்தை எனக்கு எளிதாக்குவீராக, மேலும் எனது நாவில் உள்ள ஒரு முடிச்சை அவிழ்த்து விடுவீராக. இதன் பயனாக அவர்கள் எனது பேச்சை புரிந்து கொள்ள முடியும். டோட்டலா அப்படி நெட்டா இதைதான் அந்த பிரார்த்தனையை நம்ம பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தை அது ஒரு வசனமாக தனித்தனி பிரார்த்தனையாக பண்ணுவதை விட இப்படி மொத்தமா பண்ணணும். அடுத்த குத்பாவில் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை பார்க்கலாம். தூபுயிலெல்லாம் கடவுளின் பால் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு
ஒன்றை செய்வதற்கு முன்பாக அதனை பேசுவது இப்படி பேசக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும். நான் செய்வேன், அதுக்குதான் இன்ஷா அல்லா என்று அல்லாஹ் சொல்லாம எதிர்காலத்தில் எதையும் செய்வதாக கூற வேண்டாம். அந்த அந்த கட்டளையை அல்லாஹ் கொடுக்கிறாரு. அது செய்யறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம். அந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய பொய்யான வாக்குமொழிகளை நம்ம கேட்கிறோம். அது எல்லாமே பனாலாயிடுது, ஒண்ணுமே இல்லாம அவங்க சொன்னது ஒன்று கூட செய்யப்படுறது இல்லை. வேற வேற விஷயங்கள் எல்லாம் நாங்க தான் செஞ்சோம், மழை பெஞ்சா கூட எந்த தான் மழை பெஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சொல்லுவதற்கும் செய்வதற்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது சொன்னா செய்யணுங்கிறதுக்கு முதல்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அது முன்கூட்டியே சொல்வதும் அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். அது நம்ம குர்ஆன்ல பார்க்கும்போது முகம்மது அவருக்கு விஷயங்கள் விரைவுபடுத்த வேணாம்னு அல்லாஹ் சொல்றாரு. அது அந்த கான்டெக்ட்ல கூட நம்ம எடுக்கலாம். 75ஆம் அத்தியாயம் 16வது வசனம், அதனை விரைவுபடுத்துவதற்காக 9 நாவை அசைக்காதீர். முன்கூட்டியே சொல்லிடாத விஷயத்த. அதுக்குதான் 5ஆம் அத்தியாயம் 101ல காலம் கனிவதற்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும். அது வேற கான்டெக்ட்ல இருக்கு. அப்படி முன்னாலேயே வெளிப்படுத்தப்பட்டா அது உங்களுக்கு பேட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 20ஆம் அத்தியாயம் 114வது வசனத்திலையும் இந்த விஷயத்தை பார்க்கிறோம். கடவுள் மிகவும் உயர்வானவர், உண்மையான ஒரே அரசர். குர்ஆனை உமக்கு வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அதனை கூறுவதற்கு அவசரப்படாதீர். மேலும் என் இரட்சகரே எனது அறிவை அதிகரிப்பீராக என்று கூறுவீராக, பிரார்த்தனை செய்யுங்க. ரபி ஜிதினி இல்மா, இந்த பிரார்த்தனையை நம்ம அடிக்கடி பண்ணிக்கணும். அந்த மாதிரி முன்கூட்டியே சொன்ன விஷயத்தில் அவர்கள் எப்படி தடுமாறுகின்றார்கள், விலகி ஓடுகின்றார்கள்ங்கிறது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 2ஆம் அத்தியாயம் 246வது வசனம், எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய குழந்தைகளையும், அந்த மட்டும் படிக்கிறேன், நீண்ட வசனம். எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய குழந்தைகளையும் இழந்து விட்டவர்களாக நாங்கள் ஆன பொழுதும் நாங்கள் ஏன் கடவுளின் நிமித்தம் சண்டையிடாதிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. இருப்பினும் சண்டையிடுதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பொழுது ஒரு சிலரை தவிர அவர்கள் திரும்பி சென்று விட்டனர். நாங்க சண்டையிடுவோம், அங்க விடமாட்டோம் அவங்களெல்லாம், எங்க பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டாங்க, கஷ்டப்படுறாங்க, நாங்கெல்லாம் இப்ப நாங்க எப்படி சும்மா இருப்போம் அப்படின்னு பேசக்கூடியவங்க சண்டை வாங்க கிளம்புங்க புறப்படுங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னால போயிட்டாங்க. அதுதான் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஒரு சிலரை தவிர அவர்கள் திரும்பி சென்று விட்டனர் என்று ஒரு சிலர் தான் அவரை சண்டைக்கு வந்திருக்காங்கிறத ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அந்த விஷயத்தையும் இந்த மாதிரி முந்திக்கிட்டு பேசுறது அடுத்த சிச்சுவேஷன் வரும்போது விலகி ஓடிடுறது. 6ஆம் அத்தியாயம் 109வது வசனம். இதெல்லாம் வார்த்தையில தான் வருது. அது பேச்சுல பேசுறவங்க சுல்தான் செயல் சைத்தான் அப்படின்னு கூட சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு செயலுக்கு அந்த செயல் வரும்போது அங்கே அவங்க இல்ல. 6ஆம் அத்தியாயம் 109வது வசனத்துல, ஒரு அற்புதம் அவர்களிடம் வந்தால் அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொள்வார்கள் என பவித்திரமாக அவர்கள் கடவுள் மீது சத்தியம் விடுகின்றனர். சத்தியமா நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த காட்டுனீங்க, அற்புதம் இப்படி இருந்தா தான் நாங்க உடனே நம்பிக்கை கொண்டுருவோம், இதான் செஞ்சு காட்டுங்க அப்படின்னா அப்படி ஒரு இது சொல்றாங்க. பவித்திரமாக அவங்க கடவுள் மீது சத்தியம் விடுகின்றனர். கூறுவீராக, அற்புதங்கள் கடவுளிடமிருந்து மட்டுமே வருகின்றன. நீங்கள் அறிந்துள்ளபடி ஒரு அற்புதம் அவர்களிடம் வந்தாலும் நம்ப மறுப்பதில் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். அவங்க செய்ய போறதில்லை. அவங்க அற்புதமே அவங்க முன்னால காட்டப்பட்டாலும் அது 6ஆம் அத்தியாயத்தின் நிறைய வசனங்கள்ல வருது. வானவர்களே அவர்கள் முன்னால வந்தாலும், இறந்தவர்கள் எழுந்து நின்று பேசினாலும், ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு முன்னால காட்டினாலும், பூமியின் ஊடாக துளை போட்டாலும், வானத்தில் ஏறினாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள போவதில்லை. அப்ப அவங்க வார்த்தைகள் தான் சொல்றாங்க, உதட்டளவு பேச்சு அப்படி அந்த மாதிரியாக பேசக்கூடாது. 9ஆம் அத்தியாயம் 75, 76 இது நமக்கு பலருக்கும் உள்ள சோதனையாக இருக்கலாம். அதுல எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். முன்கூட்டியே சொல்லாம இருந்திருக்கலாமோன்னு கூட தோணும். அவர்கள் சிலர் வாக்குறுதியும் அளித்தனர். இவங்கெல்லாம் எதிரிகள் இல்லை, அவங்க மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் தான். கடவுள் அவரது அருள் கொண்டு எங்கள் மீது பொழிந்தால் நாங்கள் தர்மவான்களாக திகழ்வோம், அத்துடன் நன்னறியான ஒரு வாழ்வும் நடத்துவோம்.
பணத்தை எங்களுக்கு நல்லா கொடுத்தாருன்னா நல்லபடியா நாங்க இருப்போம், நல்லவங்களா இருப்போம், நல்ல காசு நிறைய பேருக்கு கொடுப்போம், தர்மம் செய்வோம் பேச்சு. ஆனால் அவரது வாழ்வாதாரங்களை அவர்கள் மீது அவர் பொழிந்த பொழுது அவர்கள் கஞ்சத்தனம் கொண்டவர்களா ஆயினர். அத்துடன் வெறுப்பில் திரும்பி சென்று விட்டனர். காசுதான் கொடுத்தாச்சு, ஆனா ஆளை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. கஞ்சத்தனத்தோட எங்க போனோம்னு தெரியல. காசு கொடுக்கணும்னாலே அவங்களுக்கு கஷ்டமாயிரும். இது ஒரு சவாலா நமக்கு இருக்கும். நம்ம எல்லாம் பெருங்கிருமை பலரும் அந்த பொருளாதாரத்துல அந்த மாதிரி பின் வாங்குறது இல்லை. அந்த அடிப்படையில நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்திலையும் விஷயத்தை பார்க்கிறோம். 24ஆம் அத்தியாயம் 53ஆம் வசனத்துல, புறப்படும்படி அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டால் அவர்கள் புறப்படுவோம் என்று கடவுள் மீது அவர்கள் பவித்திரமாக சத்தியம் செய்கின்றனர். கேரண்டி, போருக்கு நாங்கள் ரெட்டியா இருக்கோம், வருவோம், கவலைப்படாதீங்க. அது வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு அல்லாஹ். கூறுவீராக சத்தியம் செய்யாதீர்கள், கீழ்ப்படிதல் ஒரு கடமையாகும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிக்கிறார். சும்மா வாயிலாம் சொல்லாதீங்க, நாங்க வருவோம், நாங்கதான் அங்க இருப்போம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்போம், இதுதான் சத்தியம் செய்யறதுக்கு இல்ல, அதுதான் செய்யணும், அதுதான் கீழ்ப்படிதல். அது நீங்க இயல்பாகவே செய்யணும். அதான் அந்த அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதாக சிலர் கருதி கொள்கின்றார்கள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவங்க நினைக்கிறாங்க, நம்ம முகமதோட சேர்ந்துட்டதுனால அவருக்கு நம்ம உதவி செய்யறோம், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறோம், அல்லாஹ் கட்சியில நம்ம சேர்ந்துட்டோம்ல, அல்லாஹ் தான் அவங்களுக்கு உதவி செய்றார். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய சொந்த ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க செய்ய வேண்டும். அது கீழ்ப்படிதல்ங்கிறது அந்த அடிப்படையில தான் இருக்கணுமே தவிர, மற்றபடி அவர்களுக்கு உதவி செய்யணும், இவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் இல்லை, அவங்களுடைய கடமையாக அது இருக்கு. அடுத்தது 35ஆம் அத்தியாயம் 42ஆம் வசனத்திலையும், ஒரு எச்சரிப்பவர் அவர்களிடம் வந்தால் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாரை விட சிறப்பாக வழி நடத்தப்பட்டவராக அவர்கள் இருப்பார்கள் என அவர்கள் கடவுள் மீது பவித்திரமாக சத்தியம் விட்டனர். அதாவது சாலமொழி சிவியர் அப்படின்னு வரும். உங்க உறுதியா சொல்றாங்க, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு தூதர் வந்தா, எங்களுக்கு ஒரு எச்சரிப்பர் வந்தா, நாங்க மற்றவர்கள் அவங்கெல்லாம் என்ன, அவங்க சரியில்லை, நாங்க சூப்பரா எல்லாத்திலையும் சரியா இருப்போம், சிறப்பாக வழிநடத்தப்பட்டவர்களாக நாங்க இருப்போம், எங்களுக்கு எல்லா வழிகாட்டலும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சத்தியம் விடுகின்றனர். ஆயினும் அந்த எச்சரிப்பவர் இப்போது அவர்களிடம் வந்து விட்டதால் இது அவர்களை வெறுப்புக்குள் ஆழமாக ஆழ்த்த மட்டுமே செய்கிறது. சொன்னவங்களுக்கு அந்த எச்சரிப்பவர் வந்தாச்சு, ஆனா என்ன செய்யறாங்க, இவரு லாய்க்கு இல்ல, இவரு சமூகத்தில் பிரபலமாக கூட இல்லையே, இவருக்கு ஒரு தோட்டம் இல்லையே, இவருக்கு ஒரு கூடவே வானவர் வரலையே, ஏஞ்சல் வரலையே, இவரு தனியா வந்திருக்காரு. அப்ப அவங்க வேற மாதிரி அவங்க கற்பனை அதீதமா இருந்திருக்கு. இப்படி தூதர் எச்சரிப்பவர் வந்தா இப்படிலாம் வரணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது அவங்க அதை வெறுப்புக்குள் ஆழமாக ஆழ்த்த மட்டுமே அவங்களுக்கு அது காரணமாயிருது. அவங்க எதிர்பார்க்கிற செய்தியும் சொல்லணும்னு விரும்புறாங்க. உலகத்தின் லாபங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு தூதர் சொல்வாரா? உலகத்தை விட்டு உலகத்துல உள்ள மூழ்காதீங்க, கடவுளை மட்டும் நாடி இருங்க, கடவுளை மட்டும் வழிபாடு செய்யுங்க, அவருக்கு மட்டும் அர்ப்பணிப்போட செய்யுங்க, இந்த மாதிரி கருத்தை சொல்லும்போது அவங்களுக்கு இதெல்லாம் போரடி, அவங்களுக்கு பிடிக்காது. அது கடவுள் மட்டும் மொழியப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் குமைகின்றன அப்படி அந்த மாதிரியான அந்த எச்சரிப்பவர் அதுதான் சொல்லுவாரு. அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க வெறுப்புக்குள் ஆழ்த்தம் மட்டுமே செய்யுது. அதே மாதிரி 43ஆம், அதாவது இவங்க சொன்னதுக்கு மாற்றமாக நடந்து கொள்கின்றார்கள், சொல்வதற்கு அவசரப்படுகின்றார்கள், நாங்கள் அப்படி இப்படி என்று. ஆனால் அது சொன்னதை அப்படியே புரட்டி செய்யறாங்க. 43ஆம் அத்தியாயம் 49ஆம் 50ஆம் 49 50 அவர்கள் கூறினர், இந்த மோசஸ் சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிறவன் மக்கள் பேசுறாங்க, சொல்றாங்க, மந்திரவாதியே, எடுத்தவனே தப்பா சொல்றாங்க, மந்திரவாதின்னு சொல்லக்கூடாது, அவர் தூதர், கடவுளின் தூதர், அவரை அழைப்பது அப்படி அழைக்க கூடாது, அதுலயே தப்பு செஞ்சிடறாங்க. மந்திரவாதியே, இந்த பீடையை நிவர்த்திக்க அவருடன் நீர் ஓர் உடன்படிக்கையை கொண்டிருப்பதால் எங்கள் சார்பாக உங்களுடைய இரட்சகரை இறைஞ்சுவீராக, பின்னர் நாங்கள் வழி நடத்தப்பட்டவர்களாக இருப்போம். மாதிரி நடந்துருச்சுன்னா, எங்களுக்கு கஷ்டம்லாம் போயிடுச்சுன்னா, எங்கள் பீடைகள் கவலை பேணு இதெல்லாம் வந்தவுடனே அவங்க இதெல்லாம் போனா நல்லா இருக்கும், அப்ப நாங்க இதெல்லாம் போன பிறகு
வழி நடத்தப்பட்டவர்களா இருப்போம். நாங்க நீ சொல்ற மாதிரி நம்பிக்கை கொள்வோம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம். அதெல்லாம் பொய். முன்னால சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய கஷ்டத்தை நாம் நிவர்த்தித்தவுடன் அவர்கள் திரும்பி சென்று விட்டனர். எந்த கால அளவுக்கு அதிகமா நல்ல அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அங்கே தாழ்வு ஆன பிறகும் கூட அவங்க நம்பிக்கையின்பால் வரல. அப்ப மறுபடியும் இன்னொரு பீடை எல்லாம் கொண்டு அது அவங்களுக்கு தான் நன்மை அது. ஆனாலும் அதை அவங்க விலகி போறாங்க. அடுத்து பேச்சானது எப்படிப்பட்ட பேச்சா இருக்கக்கூடாது, அது இருக்குது. நம்ம நயவஞ்சகர்களுடைய பேச்சு எப்படி இருக்குதுங்கிறத வசனங்கள்ல பார்க்கிறோம். 47ஆம் அத்தியாயம் 30வது வசனம். நாம் நாடினால் அவர்களை பார்த்தவுடன் அவர்களை நீர் அடையாளம் கண்டு கொள்ளவனும் அவர்களை உமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்க இயலும். கண்ணு முன்னால காட்டிடுவாரு யாரு சரியானவங்க, யாரு தவறானவங்க, யாரு நம்ப மறுப்பவர்கள், யாரு நம்பிக்கையாளர்கள், யாரு நயவஞ்சகர்கள், யாரு சரியானவர்கள் நம்பிக்கையாளர்கள் என்பதை அதை கண்முன்னா காட்ட முடியும். ஆனால் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அந்த இது இருக்கும், அட்ரிபியூட் என்னன்னா, எனினும் அவர்கள் பேசுகின்ற விதத்தின் மூலம் அவர்களை நீர் அடையாளம் கண்டு கொள்ளலாம். கடவுள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நயவஞ்சகர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? அதான் இப்ப சொன்ன மாதிரி எல்லாமே முன்கூட்டி பேசுறான், அப்படி ஆளு போலன்னு சொல்றது. உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், நாங்க எதிர்பார்த்தோம் இப்படித்தான் நடக்கும், நீங்க மாட்டிக்குவீங்க, இப்படிலாம் பேசுவாங்க. நயவஞ்சகர்கள் பேசக்கூடிய பேச்சு இப்படித்தான் இருக்கும். இது 9ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனம் 51வது வசனம். ஏற்கனவே சொன்னோம்ல இப்படிதான் நடக்கும் அப்படி பேசுறவங்க நயவஞ்சகர்கள். அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காதுன்னு அவங்க பதில் பேசுவாங்க. நம்ம வசனம் எடுக்கல. 63ஆம் அத்தியாயம் 4வது வசனத்திலையும் அவர்களை நீர் காணும் பொழுது அவருடைய தோற்றங்களால் நீர் கவரப்படக்கூடும். இது அத்தியாயம் பேரே நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குன். மேலும் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய சொல் வன்மையை நீர் கவனத்துடன் செவி இருக்கக்கூடும். சூப்பரா பேசுவாங்க, பேச்சுனா நச்சுன்னு பேசுவாங்க, ஒரு பிழையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படியே வடிவமைத்து பேசுவார்கள். அவங்க பேச்செல்லாம் நம்ம மாதிரி போடக்கூடிய பேச்சா இருக்காது, ரொம்ப கிளியரா பேசுவாங்க. அவங்க சொல் வன்மையை நீர் கவனத்துடன் செவி இருக்கக்கூடும். எத்தனையோ பேச்சாளர்களை கேட்டிருக்கோம், அவங்க எல்லாம் எப்படி பேசி இருக்கிறார்கள். ஹிட்லர் பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே மெய் மறந்து சொக்கி போய் நிற்பாங்க, அப்படிதான் பேசுவாரு அவர்லாம். கவனத்துடன் செவி இருக்கக்கூடும். நிற்கின்ற மரக்கட்டைகளை போன்றவர்கள், அவங்களுக்கு ஒருத்தே இல்லை, உடம்புக்கு அந்த இது இல்லை, தட்டி விட்டா கீழே விழுந்துருவாங்க. அவன் நான் கடைசியில் தற்கொலை செய்து கொண்டுதான் மரணித்தான் அவன், ஹிட்லர். அவர்கள் நிற்கின்ற மரக்கட்டைகளை போன்றவர்கள், ஒவ்வொரு அழைப்பும் அவர்களுக்கு எதிரான நோக்கத்தில் உள்ளதென்றே அவர்கள் நினைக்கின்றனர். இவர்கள்தான் மெய்யான விரோதிகள் ஆவர். அவர்களை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பீராக. அவர்களை கடவுள் கண்டனம் செய்கின்றார், அவர்கள் விலகி சென்று விட்டனர். பார்க்கிறோம். அடுத்து வீணான பேச்சுக்களை செவியேற்க நேர்ந்தால் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டு 28ஆம் அத்தியாயம் 55வது வசனம். எங்கள் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பாவோம், மேலும் உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். உங்கள் மீது அமைதி நிலவுவதாக, அறியாதவர்களை போன்று நாங்கள் நடந்து கொள்ள விரும்பவில்லை என்று கூறுவார்கள். அப்ப அந்த வீணான பேச்சு பக்கமே போக மாட்டாங்க. அவங்க மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா வர்றவங்க கிட்ட எல்லாம் சாந்தி, அமைதி என்று சொல்லி அவங்க அந்த விஷயத்திலிருந்து விலகி போயிடுவாங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து நம்முடைய பேச்சுக்களை சீரமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வராக. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கொள்கை நிலைநாட்டுவோம். அக்கீமுஸ் ஸலாத்.